மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் சாலை அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பெருவெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று திருவெண்ணைநல்லூர். இந்த பகுதியில பல்வேறு குடியிருப்புகளும் அதே போன்று பள்ளி உள்ளிட்ட பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி இருக்கக்கூடிய அந்த இடம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு அரசு பள்ளி இருக்கக்கூடிய பகுதியில வெள்ளம் வடியாமல் இன்னும் அந்த பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து வெள்ள நீர் ஓடுகிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் இந்த மலட்டாற்று வெள்ளம் புகுந்து நிறைய வீடுகள் இடிந்திருக்கிறது. மலட்டாற்றினுடைய கரையோரமாக இருந்த வீடுகள் இடிந்த நிலையில் விவசாய நிலங்கள் வழியாக மலட்டாறு புதிய ஒரு நீர்வழி தடத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆறு தன் தடத்தையே மாற்றி சென்றிருக்கிறது. அவ்வாறு செல்லும் பொழுது திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் சாலையில இந்த பாலத்தை கடந்து அந்த சாலையை உடைத்து கொண்டு சாலை முழுவதுமாக வெள்ளம் அரித்து சென்றிருக்கிறது. ஒரு 40 அடி தூரத்திற்கு முழுவதுமாக அரித்து சென்றதுனால திருவெண்ணைநல்லூரிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தும் 2 தினங்களாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை தற்காலிகமாக பொதுமக்கள் நடந்து வரக்கூடிய வகையிலாக சீரமைப்பதற்கு ஜேசிபி வாகனங்களை கொண்டு அதை சீரமைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பொதுமக்கள் திருவெண்ணைநல்லூர் தான் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்க வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்பதனால பொதுமக்கள் நடந்தே வருகிறார்கள். அந்த சாலையும் துண்டிக்கப்பட்டிருப்பதனால அவர்கள் ஆற்றின் கரையில் இறங்கி, அதாவது விவசாய நிலம் வழியாக இறங்கி நடந்து பொருட்களை வாங்குவதற்காக வெகு தூரம் வர வேண்டியிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அவர்கள் இயக்கக்கூடிய வாகனத்திற்கு அருகில் செல்லக்கூடிய வாகனத்துக்கு பெட்ரோல் இல்லை என்று வெகு தூரம் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் தூரம் பெட்ரோல் வாங்கி செல்வதாகவும் கூறுகின்றனர். அது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் அவர்கள் வெகு தூரம் நடந்து வர வேண்டியிருக்கிறது. 2-3 இடங்கள்ல இது போன்ற சாலை அரித்து சென்றிருப்பதனால இருசக்கர வாகனங்களை இந்த உள்ளூரில் இந்த பகுதியில் பயன்படுத்த முடியவில்லை. எனவே ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்துதான் வர வேண்டி இருக்கிறது என்று மக்கள் கூறுகிறார்கள். இந்த திருவெண்ணைநல்லூர் முத்தையா நகர் என்ற ஒரு பகுதி, இது இந்த மலட்டாறு அருகே இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த பகுதியில் மட்டுமே 3 வீடுகள் முற்றிலுமாக இடிந்து அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் வெள்ளம் சூழும் போது அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி சென்று மேலான ஒரு பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாடி கட்டிடங்கள்ல ஏறி சென்று உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நேற்று நாள் முழுவதும் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த நிலையில இன்று காலையில் இருந்துதான் வெள்ள நீர், அதாவது மலட்டாற்றினுடைய வெள்ள நீர் சற்று வடிந்திருக்கிறது. வீடுகளில் பார்க்கும்போது பல வீடுகள் அடித்து செல்லப்பட்டு வீட்டில் இருந்த பொருட்களும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மலட்டாற்றினுடைய கரையில ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்கிறது, திருவெண்ணைநல்லூர் தீயணைப்பு நிலையம் இருக்கிறது. அந்த தீயணைப்பு நிலையத்தில் இருந்த தீயணைப்பு மீட்பு வீரர்களே அனைவருமே வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க வேண்டிய தீயணைப்பு வீரர்களே அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு அவர்களும் ஒரு நாள் முழுவதும் தீயணைப்பு நிலையத்தினுடைய மேல்தளத்தில் தான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை மற்றொரு தீயணைப்பு துறையைச் சேர்ந்த மற்ற குழுவினர் அவர்களை மீட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு 7 பேர் அது போன்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருவெண்ணைநல்லூர் பகுதியில் ஒரு அரசு பள்ளி, உண்டு உறைவிட பள்ளி செயல்படுகிறது. அந்த உண்டு உறைவிட பள்ளியில் இருந்த 110 மாணவர்கள், அந்த மாணவர்களும் அங்கே சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் தீயணைப்பு துறையினர், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் அவர்கள் கயிறுகள் மூலமாக அவர்களை அனைவருமே மீட்டதாகவும் சொல்கிறார்கள். அதே போன்ற குடியிருப்பு பகுதிகளில் சிக்கிக் கொண்டவர்களும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் செல்லக்கூடிய அந்த பாலையில பல்வேறு கிராமங்கள்ல இந்த மலட்டாறு ஒட்டி இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளையும் இவ்வாறு அடித்து சென்றிருப்பதாகவும், அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருந்தாலும் அவர்களுடைய வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்துமே இந்த வெள்ளத்தால் சூறையாடப்பட்டு கிடப்பதாகவும் கூறுகிறார்கள். இந்த பகுதிக்கு இந்த சாலைகள் துண்டாகி இருப்பதனால விழுப்புரத்திலிருந்து வருவதற்கான வழி இல்லை. இந்த திருவெண்ணைநல்லூர் வர வேண்டும் என்றால் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில மடப்பட்டு சந்திப்பிலிருந்து திருக்கோவிலூர் செல்லக்கூடிய அந்த வழியிலே அங்கிருந்து திருவெண்ணைநல்லூருக்கு உள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் உள்ளே வர வேண்டும். அப்படிதான் இந்த பகுதியை வந்தடைய முடிகிறது.